I am TK Karthikeyan, studying first time communications course in Order College of Arts and Science. Today we see the basic concepts in marketing of services. நெக்ஸ்ட்டு நம்ம சர்வீஸ் மார்க்கெட்டிங்கோட மீனிங்கை பார்ப்போம். இது வந்து ஒரு ஆக்ஷன். இது வந்து ஒரு பிஸ்னஸ்லேருந்து கன்சியூமருக்கு இல்லை ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டெலிகம்யூனிகேஷனும் ஃபினான்ஷியல் சர்வீஸும் இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு இதுக்கான டெஃபினேஷனை பார்ப்போம். இது கொடுத்தது யாருன்னா பிலிப் கோட்லர். A service is an act of performance that one party can offer to another that is essentially intangible and does not result in the ownership of anything. Its production may or may not be tied to the physical product. நெக்ஸ்ட் இதுக்கான மீனிங்கை பார்ப்போம். இதில் தர ஆஃபர் வந்து இன்டான்ஜிபிள், அதாவது ஜஸ்ட் ஃபீல் தான் பண்ண முடியும், பார்க்க முடியாது. இது வந்து ஓனர்ஷிப்பில் எந்த வித அஃபெக்டையும் ஏற்படுத்தாது. இதில் தர ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இருந்தால் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்வீசஸ். இதில் ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இன்டேஞ்சபிலிட்டி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நெட்வொர்க். இப்போ அவங்க தர சர்வீஸை வந்து நம்ம ஜஸ்ட் யூஸ் தான் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும், அது ப்ராடக்டாக நம்ம கையில் வாங்க முடியாது. நெக்ஸ்ட்டு பெரிஷபிலிட்டி. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஏர்லைன் சர்வீஸ், அதாவது ஃப்ளைட் கிளம்புறதுக்கு 1 வீக் 1 மந்த் முன்னாடி தான் அதுக்கான புக்கிங் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம போகலன்னா அந்த டிக்கெட் கேன்சல் ஆகிடும், அவ்வளோதான். அது பெரிஷபிள், அதாவது அது இனிமேல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் வந்து இன்செப்பரபிலிட்டி. இதுக்கான எக்ஸாம்பிள் டாக்ஸி, கார் அண்ட் டிரைவர். இது ஏன்னா இப்போ நம்ம டாக்ஸியில் போனோம்னா டாக்ஸி டிரைவர் தான் கார் ஓட்டுவார், அது ரெண்டுத்தையும் நம்ம பிரிக்க முடியாது. அதுதான் நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஹெட்ரோஜினிட்டி. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து டிவி ஷோஸ் அண்ட் மூவிஸ், அதாவது பெஸ்ட் ப்ராடக்ட்ஸும் பெஸ்ட் ஹியூமன், அதாவது ஆக்ட்ரஸை யூஸ் பண்ணி தான் இந்த சர்வீஸை கஸ்டமர்கிட்ட போய் கொண்டு சேர்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் வந்து ஓனர்ஷிப், அதாவது இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஜிம். இப்போ நம்ம ஜிம்முக்கு போய் பே பண்ணுறோம்னா ஜஸ்ட் நம்ம அங்கே போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வர முடியும், அந்த எக்யூப்மெண்ட்ஸை நம்ம ஓன் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சைமல்டேனிட்டி, அதாவது நம்ம இப்போ டாக்டர்கிட்ட போய் நம்ம பார்க்குறோன்னா அதுக்கு ஃபீஸ் வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, இதுவே டாக்டர் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாங்கன்னா அதுக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் சைமல்டேனிட்டி. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து குவாலிட்டி மெஷர்மெண்ட், அதாவது இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் மெஷர் பண்ணுறதுக்கு கஷ்டம். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோன்னா ஜஸ்ட் நம்ம அந்த ஃபுட்டோட குவாலிட்டி குவான்டிட்டியாக தான் பார்க்க முடியும். இன்னும் அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர், கிளீனினஸ், சர்வீஸ் பண்ணுறவங்களோட பிஹேவியர், இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ண முடியாது, அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நேச்சர் ஆஃப் டிமாண்ட், அதாவது இது டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆஃபர் மாறும். இப்போ வெக்கேஷன் பீரியட், சில்ட்ரன்ஸுக்கெலாம் லீவுனா அந்த டைமில் டூர் கொஞ்சம் அதிகமாக போவாங்க, அந்த டைமில் ட்ராவல் ஏஜென்சிஸ்லாம் கொஞ்சம் ஆஃபர் தருவாங்க. இதுதான் நேச்சர் ஆஃப் டிமாண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வீஸ். இதில் மொத்தம் மெயின் 4 டைப்ஸ் இருக்குது: பிஸ்னஸ் சர்வீஸ், ட்ரேட் சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ், சோஷியல் அண்ட் பர்சனல் சர்வீஸ். பிஸ்னஸ் சர்வீஸில் இருக்க டைப்ஸ் பார்த்திங்கன்னா பேங்கிங் சர்வீஸ், இன்சூரன்ஸ் சர்வீஸ் அண்ட் கன்சல்டன்சி சர்வீஸ். ட்ரேட் சர்வீஸில் ரீட்டைல் சர்வீஸ், ரிப்பேர் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸில் கம்யூனிகேஷன் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், அதாவது எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட், ரோட் டிரான்ஸ்போர்ட், ரயில்வே, வாட்டர், ஏர் டிரான்ஸ்போர்ட்லாம் இதில் இருக்கும். சோஷியல் அண்ட் பர்சனல் சர்வீஸில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அண்ட் டூரிசம் இதில் இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கு மீனிங் பார்ப்போம். ஃபினான்ஷியலுக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் சர்வீஸ். இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மொபைலைசிங், அலோகேட்டிங் த சேவிங்ஸ், ஐடியா தருவாங்க, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இங்கே அலோகேட் பண்ணலான்ட்டு. இவங்க சேவிங்ஸை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு இவங்க ஐடியா தருவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கான ஆப்ஜெக்டிவும் ஃபங்க்ஷனாக நம்ம பார்ப்போம். ப்ரமோட் சேவிங்ஸ், ரைசிங்ஸ் ஃபண்ட்ஸ், எக்கனாமிக் க்ரோத், ஹெல்ப்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதுதான் ஃபினான்ஷியல் சர்வீஸோட மெயின் ஆப்ஜெக்டிவ். இதை நோக்கி தான் அவங்க செயல்படுவாங்க. நெக்ஸ்ட் இதுக்கான ஃபங்க்ஷன்ஸை பார்ப்போம். எனேபிள்ஸ் பேமெண்ட் சிஸ்டம், ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், மெயின்டைன் லிக்விடிட்டி, பெட்டர் ரிலேஷன் வித் கஸ்டமர், ரைசஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஹெல்ப்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவங்க ப்ளே பண்ணி தான் மேலே இருக்க ஆப்ஜெக்டிவ்ஸை அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. இன்ஸ்டியூஷன்ஸ் தான் ஃபினான்ஷியல் சர்வீஸை கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரீட்டைல், கார்ப்பரேட், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், பர்சனல் அண்ட் குரூப் பென்ஷன்ஸ், லைஃப் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிஸ், கிரெடிட் கார்டு இஷ்யூவர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் லெண்டிங் கம்பெனிஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், லீசிங் கம்பெனிஸ், கவர்மெண்ட் சேவிங் இன்ஸ்டியூஷன்ஸ், புரோக்கர்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ். இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் மூலமா சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேவிங்ஸும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ரிஸ்க்கை குறைச்சி அதுலேருந்து வர ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ப்ராஃபிட் வரதை இவங்க உறுதிப்படுத்துவாங்க. எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பெனிஃபிட் டு கவர்மெண்ட், இந்த மூணுமே இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் மூலமாக இருக்கும். இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனால் ஆக்டிவிட்டீஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும், கேபிட்டல் மார்க்கெட் வந்து கிரியேட் ஆகும். இதுதான் ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கான இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 7 P's இன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். நெக்ஸ்ட்டு நம்ம 7 P'ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இது வந்து எல்லா மார்க்கெட்டிங் சர்வீஸில் இருக்கும். இது அந்தந்த சர்வீசஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நம்ம ஃபினான்ஷியல் சர்வீஸில் இருக்க 7 P'ஸை பற்றி பார்ப்போம். ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன், பீப்புள், ப்ராசஸ், ஃபிசிக்கல் எவிடன்ஸ். இதுதான் 7 P's இன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ப்ராடக்ட், டெபாசிட்ஸ் அண்ட் லோன்ஸ். இதுதான் ஃபினான்ஷியல் சர்வீஸில் இருக்க ப்ராடக்ட்.
நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட், ஃபீ, கமிஷன், சர்வீஸ் சார்ஜஸ். அதாவது பேங்க் ரிலேட்டடாக நடக்கிற ட்ரான்சாக்ஷனாக இதில் ப்ரைஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிளேஸ். அதாவது பேங்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எங்கெங்கே நடக்கும்னா, அதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், பிரான்ச்சஸ், ஏடிஎம்ஸ், இன்டர்நெட் அண்ட் மொபைல் பேங்கிங், கோர் பேங்கிங் சொல்யூஷன். இதுதான் இதில் பிளேஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரமோஷன். இந்த ஃபினான்ஸ் சர்வீஸை எப்படி ப்ரமோட் பண்ணுவாங்கன்னா, மாஸ் மீடியா, அதாவது டெலிவிஷன், ரேடியோ, நியூஸ் பேப்பர், இதில் பர்சனல் பேங்கிங், டைரக்ட் மார்க்கெட்டிங், இது மூலயமா இதை ப்ரமோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இதில் பீப்புள் யார் யாருன்னா, அதில் வேலை செய்கிறவங்க, அதுக்கு ரிலேட்டடான சர்வீஸ் பண்ணுறவங்க தான் இதில் பீப்புள். நெக்ஸ்ட் பாயிண்ட் ப்ராசஸ். ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ், டைம் டேக்கன், அக்யூரசி அண்ட் கன்வீனியன்ஸ். இதில் டெபிட் பண்ணுறது, கிரெடிட் பண்ணுறதுல ஒரு ப்ராசஸ், இதுக்கு வந்து ஒரு டைம் ஆகும். இது வந்து ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபிசிக்கல் எவிடன்ஸ். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டீரியர், சேஃப்டி, அதாவது கஸ்டமருக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு என்ஷூர் பண்ணுறது, இதுதான் ஃபிசிக்கல் எவிடன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இதில் ஃபஸ்ட்டு 4 மெயின் டைப்ஸ் இருக்குது. பேங்கிங் சர்வீஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பேங்கிங் சர்வீசஸ். இதில் வந்து நம்ம பேங்க்கில் பேசிக்காக யூஸ் பண்ணுற சர்வீசஸ்லாம் இருக்கும். ப்ரொவைட் த செக் புக், ப்ரொவைட் பர்சனல் லோன்ஸ் அண்ட் கமர்ஷியல் லோன்ஸ், ஏடிஎம்ஸ். அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பேங்க்கில் யூஸ் பண்ணுற சர்வீசஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் டைப் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ். இதில் இருக்கிறது கரன்சி எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் கரன்சி பேங்கிங், ஒயர் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மணி சென்ட் பண்ணாலோ, இல்லை நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் அந்த நாட்டோட கரன்சி நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ். இதில் 2 இருக்குது. அசட் மேனேஜ்மெண்ட், எக்டே ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்ம ஃபண்டை எப்படி அலோகேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதுலேருந்து ப்ராஃபிட்டை மேக்ஸிமமாக எப்படி எடுக்கலாம்னு இவங்க ஐடியா தருவாங்க. நெக்ஸ்ட் டைப் வந்து இன்சூரன்ஸ். இதில் 2 இருக்குது. இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ். இந்த டைப்பில் நம்ம ஃப்யூச்சரில் எப்படி ரிஸ்க் இல்லாமல் எஸ்கேப் ஆகலான்னு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.